தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸில் குடுமிப்பிடி சண்டை நடைபெறுகிறது. அதாவது திமுகவை சார்ந்த திருச்சி சிவா காமராஜரை இழிவுபடுத்தி அவதூறாக பேசினார். காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார், தனது உயிர் பிரியும் பொழுது கருணாநிதியின் கையை பிடித்து ஒப்படைத்தார் என்று கூறி இல்லாததையும் பொல்லாததையும் கூறினார். இந்த சூழ்நிலையில் திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸின் மூத்த தலைவர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் கோபால் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவிடம் சரணடைந்து விட்டதாகவும், காமராஜரை இழிவுபடுத்தியதை தன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறி திமுக கூட்டணியில் தான் இருக்க விரும்பவில்லை என்று கூறி காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் கோபால் அவர்கள் உடனடியாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் தற்பொழுது திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ளனர். திமுக திட்டமிட்டே காமராஜரை அவமானப்படுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.